இன்னொரு இடத்துல ஒருத்தன் வந்து ஒரு உடுப்பு போட்டிருக்கான், அரசாங்க உடுப்பு. அந்த உடுப்பை கலட்டமா வேணாமாங்கிறத அவன் யூகிக்கிற மாதிரி நீங்கள் வந்து பேசிட்டாலே போதும் அப்படின்னு ஒரு இடத்துல டச் பண்ணுவார். அதாவது போலீஸ்காரன் அவன் டவுசரை கலட்டுற மாதிரி நீ பேசிட்டேன்னா, டேய் இவனை தடுத்துட்டோம்னா நம்ம தொப்பி கலண்டோம்டான்னு அவன் யோசிக்கிற மாதிரி நீ பேசிட்டாலே உன்னை உள்ளே விட்டுவான் அப்படின்னு ஒரு இடத்த சொல்கிறார். அவன் அந்த அளவுக்கு ஒரு வீரியமாக பேசியிருக்காரு. அவன் ஒருத்தன் தடுத்தானோ அவனை நீ வந்து ஐயோ இவன் வில்லைன்னா நம்ம போச்சுடா, நம்ம பதவி, நம்மளுடைய உடுப்பு போயிருண்டா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீ பேசும் அப்படின்னு ஒரு இடத்த சொல்கிறார். நமக்கு நிறைய அனுபவம் நிறைய இருக்குது. நம்ம இந்த 9 பேர் காப்பாற்றுறதுக்காக காடு மேடலாம் அலைஞ்சு தெரிஞ்சோம். அப்போ வந்து கடைசியாக 9 பேரை ரிலீஸ் பண்ணணும்னா வீரப்பன் வச்ச கோரிக்கை ஒரு 25 கோடி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது அது வந்துட்டா நானும் சார்ந்து அடைஞ்சிருக்குங்கிற மாதிரி சொன்னார். அப்போ அந்த கோரிக்கையோடு நான் வரேன். வந்து 2 மாநில முதல்வருக்கும் சொல்லியாச்சு. சொன்ன உடனே அது டிவிலேயே வந்துடுச்சு. அப்போ எனக்கு ஒரு கடிதம் வந்துச்சு. அது வந்து ஒரு 10 ரூபா இணைச்சி ஒரு கடிதம், திண்டுக்கல்லேருந்து. அவர் கருணாநிதினு ஒரு பேர். அவர் எழுதியிருந்தார், ஐயா நீங்கள் போய் பேசுனது 4 முறை போயிட்டு வந்தது எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம் டிவியில். வீரப்பன் வந்து 25 கோடி ரூபா கேட்டுக்கார 9 பேருக்கு. 9 பேர் கர்நாடகக்காரங்க, இருந்தாலும் தமிழனுக்கு உணர்வு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை 6 கோடி பேர் இருக்காங்க. கர்நாடகத்தில் ஒரு 4 கோடி, 3 கோடி 4 கோடி. தலைக்கு 1 ரூபா வச்சு எல்லாத்தையும் வாங்கி அவன்கிட்ட கொண்டு கொடுத்து அந்த 9 பேரை கூட்டுவாங்க. இந்தாங்க எங்கள் பங்குக்கு எங்கள் வீட்டில் 10 பேர் இருக்கும், 10 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தார். அந்த 10 ரூபா இணைச்சி அனுப்பியிருந்தார். நான் போய் அந்த கலைஞர்கிட்ட கொடுத்தேன். இந்த மாதிரிண்ணே உங்கள் பேரில் இருக்கிறவர் தான் ஒருத்தர் அனுப்பியிருக்காரு, அதை பத்திரமா வைங்க, பிரேம் போட்டு, நான் பிரேம் போட்டு வச்சுருக்கேன் அதை